ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஏற்படுத்தி நீரே அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஏக மனதாக இங்கே கூடி இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரே ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே பிரசன்னமாகி ஏசப்பா நீர் வெளிப்படுத்திய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே நீரே வழி நடத்தும்படி ஆண்டவரே நீரே ஆண்டவரே ஆண்டவரே அடியாளை மறைத்து நீரே வெளிப்படும்படி உம்மிடத்துல மன்றாடுகிறேன். எல்லா துதி கனமையுமே ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜீவனும் எல்லாமே உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துக்களும் சமாதானமும். நாம இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, நம்ம சிந்தையில் பரிசுத்தமும் பலமுமா இருப்பது அவசியம். நம்ம சிந்தையில பரிசுத்தமாவும் பலமுமா இருக்கிறது அவசியம்னு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்று நாம நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டது, எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம தியானிப்போம் இன்னைக்கு. அதாவது சிந்தைனா என்ன அப்படின்னா, அது ஒரு கருவி, மைண்ட். நம்ம மைண்ட், மூளை ஆர்டர் போடுற ஒரு கருவி. சிந்தனைனா என்ன? சிந்தனைனா அந்த கருவி செய்யும் செயல். அது திங்கிங் வரும்போது என்ன ஆகுதுன்னா, மூளை பிளஸ் இதயம் ரெண்டுமே சேருது. ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த திங்கிங் வரும். அப்பதான் தாட்ஸ் நிறைய வரும். எப்படின்னா, கருவி மூலம் அறிவு, யோசனை, ஆராய்ச்சி, கவனம் இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் பின்னாடி மனசுல நிறையும் போது, அது மனசுல போய் நிறையும் போது, அது இருதயத்துல நிறையும் போது என்ன ஆகுமா, எண்ணம், விருப்பம், நினைவுகள் இப்படி வரும். அத ரெண்டுமே சேர்ந்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் அது தீர்மானமாக உருவாகிறது. தீர்மானமா அப்பதான் உருவாகுது. அப்ப ஒரு சிந்தனைய தீர்மானிக்கிறது என்னன்னா, இந்த மூளையும் இருதயமும் சேர்ந்துதான். அப்போ நமக்கு அந்த திறனை ஆண்டவர் ஒரு வரமாக அருளியிருக்க. ஆக மூளையும் உள்ளமும் சிந்தையோடு தொடர்புள்ளவைகள். இவைகளின் நிறைவால் தான். அப்ப நம்ம வாசிக்கிறோம் வேதாகமத்துல, இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும். இவைகளின் நிறைவால் நம்முடைய வாய் பேசும், நாம செயல்படுவோம். அததான் நீதிமொழிகள் 23:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எண்ணம் போல வாழ்வுன்னு. அதை நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். அவன் தவறான எண்ணம் வச்சிருக்கான், அவனுக்கு எண்ணம் சரியில்லை, அதனாலதான் அவன் அவனுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வருது. அப்படி இல்லை. அது அர்த்தம் அப்படி இல்லை. எண்ணம் போல் வாழ்வுனா, நம்ம எண்ணம் எப்படியோ அப்படித்தான் நம்மளோட வாழ்வின் முறை இருக்கும், நம்மளோட செயல், நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்கிறது தான் அது. அப்படி அதே போல நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று. அப்போ ஜீவ ஊற்றுனா என்ன? நம் ஜீவியத்திற்கு தேவையான எல்லா மார்க்கமும் அங்கிருந்துதான் புறப்படுகிறது. அதனால நம் தேவன் நம்மள விசேஷமா தனது சாயலினால் படைத்து சிந்திக்கவும், பகுத்தறியவும், தேர்ந்தெடுக்கவும் கூடிய திறனை நமக்கு கொடுத்தாரு. ஆனா நாம எப்படி சிந்திக்கிறோம்? நாம சுயமா சிந்திக்க முடியுமா? அப்படி சிந்திச்சு சரியா செயல்பட முடியுமா அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஆதியாகம புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்த்தோம்னா, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அத நம்ம பாக்குறோம். இதே 3வது அதிகாரத்துல அத சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. இந்த நன்மை தீமை உள்ள அந்த விருட்சத்தின் கனியை, அது நமக்கு தெரியும். அதே 3வது அதிகாரத்துல படைத்தவரை பற்றி கொஞ்சமும் அவர் வார்த்தையை பற்றி சிந்திக்காம, அவரை சிந்தையில நினைப்புல வச்சுக்காம என்ன பண்ணிட்டாங்க, ஆதாம் ஏவாள் அதை சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கு அவருக்கு செவி கொடுக்கல. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை சாப்பிட்டுட்டாங்க. அப்போ அந்த அதிகாரங்கள்ல நம்ம என்ன பாக்குறோம்னா, அப்போ அங்க தேவன் இல்லை என்பதாக பார்க்கணும். அங்க தேவன் இல்லை, அவரோட பிரசன்ஸ் அங்க இல்லை. அதாவது அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அதாவது தேவன் நம்மை விட்டு தள்ளி இருக்கும் போது சாத்தான் நம்முடைய சிந்தையை சிறைப்பிடிக்கிறான். அப்போ
அப்போதான் நம்ம தேவன் நம்ம விட்டு தள்ளி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? ஜீவ விருட்சமும் இருந்தது. அதாவது மரணமே இல்லாத ஒரு வாழ்வு தரக்கூடிய ஜீவ விருட்சம் இருந்தது. நம்ம ஜீவனை விட்டு மரணத்தை தேர்ந்தெடுத்தோம். எப்ப? தேவன் நம்மை விட்டு தள்ளி இருந்த போது. அப்ப தேவன் வந்து நமக்கு சிந்திக்கும் திறனை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு சாய்ஸும் கொடுத்திருக்காரு. இந்த ஜீவனும் உனக்கு முன்னாடிதான் வச்சிருக்கேன், ஜீவனையும் வச்சிருக்கேன், மரணத்தையும் வச்சிருக்கேன். சாய்ஸ் உனக்கு இருக்கு, சிந்திக்கிற திறனும் உனக்கு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆனா அதை நம்ம சுயமா செய்திட முடியாது. நம்ம தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலகும் போது, அவர் நம்மளோட சிந்தையிலிருந்து விலக்கி வைக்கும் பொழுது, லோகாதிபதி என்ன பண்ணுவான்? நம்ம சிந்தைய டேக் ஓவர் பண்ணிடுவான். அந்த இடம் மேல் மாடியில ஆண்டவரை தூக்கி நம்ம வைக்கல அப்படின்னு சொன்னா அவன் வந்து உட்காந்துருவான். அப்ப டேக் ஓவர் பண்ணி நம்மள சுயமா நமக்கு சிந்திக்க முடியாது. அப்போ ஏதோ ஒண்ணு நம்மளை ஆட்கொள்ள வேண்டும். ஆட்கொள்ளும் பொழுதுதான் நம்ம ஆக்டிவ் ஆகுறோம். அப்போ அங்க யார வைக்கணும்? நம்ம சிந்தனையில, நம்ம சிந்தையில, நம்ம மைண்ட்ல எல்லாத்தையும் அப்படியே கிளீன் பண்ணிட்டு தேவனை வைக்கும் பொழுது அங்க வந்து நம்ம வந்து ஜீவனை பெறுகிறோம். அப்போ அந்த எடுத்தோடனே நம்ம என்ன ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம்லே, ஜீவனை விட்டு மரணத்தை தேர்ந்தெடுத்தோம். சாத்தானே அந்த இடத்துல அவரை சிந்தையிலிருந்து நவத்திட்டோம். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, அவருடைய வார்த்தையிலிருந்து விலகி, அப்போ என்ன ஆகும்? அப்ப யாரு? அப்ப ஆண்டவர் நம்மளோட சிந்தனையில இல்ல, நம்மளோட மைண்ட்ல இல்ல அப்படின்னா அடுத்தது யார் இருக்கணும்? அப்போ அவன் வந்து நம்மள டேக் ஓவர் பண்றான். அப்போ நம்ம தவறான முடிவு கண்டிப்பா எடுப்போம். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? இந்த காரியத்திலிருந்து நம்ம வந்து சுயமாய் சிந்திக்க தெரியாது என்பதும், தேவன் நம்மில் இல்லை என்றால் வேற என்ன இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தவறான முடிவு தான் எடுப்போம் அப்படிங்கிறத இந்த காரியம் நமக்கு தெளிவாய் உணர்த்துகிறது. அதனாலதான் ஆதியாகமம் 5:5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. எப்படி பாருங்க, படைச்சவரே கலங்கடிச்சிட்டோம் நம்ம. அவருக்கு ரொம்ப விசனமா இருந்துச்சு நம்மள பூமியில படைத்தது. ஏன்னா நம்மளுடைய சிந்தனை முழுவதுமே எப்படி இருந்திருக்கு? அவருக்கு நித்தமும் பொல்லாததா இருந்திருக்கு. இப்போ ஒரு அப்ப மட்டும் இல்ல, இப்பவுமே எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்களேன். எதையெல்லாம் ஆண்டவர் அப்படியே பரிசுத்தமாய் அழகாய் படைத்து நமக்கு கொடுத்தாரோ அதுக்கெல்லாம் மாறாய் யோசிப்பதுதான் நம்மளோட வேலையே. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன குட்டி எக்ஸாம்பிள் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் நல்ல பழங்கள், நல்ல காய்கள் எல்லாம் நமக்கு உருவாக்கி கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு 100 வருஷம் 200 வருஷம் எல்லாம் அப்ப வாழ்ந்திருக்காங்க. நமக்கு கண்ணு தெரிஞ்ச என்னோட உம்மா எல்லாம் 100 வயசெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா சீட்லெஸ், மாதுளை பழமே சீட்லெஸ் எல்லாமே வந்துருச்சு. அதை சாப்பிட்டு இப்ப 50 வயசு தாண்டுனா நம்ம லாபத்துல வாழ்றோம்னு இருக்கு. அப்போ தேவனுக்கு எதிராக கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய அறிவு வளருதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது மரணத்துக்கு மரணத்திற்கான வழியை தான் திறந்து கொடுக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது, நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். தேவன் தான் நம்மளை நடத்த வேண்டும். தேவனைத்தான் நம்ம சிந்தனையில வைக்கணும். யாரு என்ன சொன்னாலும் நம்ம ஒரு விசை நம்மளுடைய தேவனை மனதுல வைத்து இது சரிதானா, ஏன்னா நமக்கு பகுத்தறிகிற அறிவு கொடுத்திருக்காரு நமக்கு. அதனால அவர்கிட்ட காத்திருந்து நம்ம கேட்கிறவர்களாக இருக்கணும். அதனால நான் தேவனுடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கும் செவி சாய்த்து அதை மட்டும் சிந்தையில வைத்து நடக்க வேண்டும். அல்லது நாம் உலகத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்தோமானால் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழப்போம். அது வந்து நீங்க எந்த சூழ்நிலையில கேட்குறீங்களோ கேட்டாலும் நம்மளுடைய ஆசீர்வாதம் இழந்துருவோம். அது எப்படின்னா, இப்ப நம்ம எக்ஸாம்பிளா நம்ம மோசையோட காரியத்தை தான் பார்க்க முடியும். தண்ணீர் இல்லாம ஜனங்க வந்து முறுமுறுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆண்டவர் வந்து கண்மலையை அடிக்க சொன்னாரு, அப்ப தண்ணி வந்துச்சு. செகண்ட் டைம் வந்து ஜனங்க முறுமுறுத்தும் போது ஆண்டவர் சொன்னாரு கண்மலையிட்ட பேசுன. ஏன்னா அந்த வார்த்தைக்கு கூட பவர் இருக்குன்னு ஆண்டவர் வந்து அவர் மகிமைப்படுறதுக்காக அப்படி சொன்னாரு. பட் வந்து
அப்போ ஜனங்களோட முறுமுறுப்பு, அந்த எரிச்சல், கோபம், மோசேக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த சிந்தை தடுமாறி கண்மலையை அடித்து தேவனுடைய வார்த்தைக்கு தவறிட்டார். அதனால அவருடைய ஆசீர்வாதத்தே இழந்தார். அப்ப உலகத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, நம்ம உலகத்தோட சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. அதற்கு செவி கொடுத்தோம்னா நமக்கு தேவனுடைய சத்தம் கேட்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஒண்ணு நடந்துச்சு. அதை நான் ஒரு எக்ஸாம்பிளா நான் எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு நெருங்கிய உறவுக்காரங்க, அவங்க வந்துட்டு ஊழியம் செய்யறாங்க. ரொம்ப அழகா பிரசங்கெல்லாம் பண்ணுவாங்க. நான் அவங்களோட வார்த்தையை ரொம்ப அதிகமா கேட்டதில்ல. சம்டைம்ஸ் நல்ல அட்வைஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய ரொம்ப வருஷமா ஊழியம் பண்றாங்க. நல்ல தேவ மனுஷன். அவங்க டக்குன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய மருமகன் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. ரட்சிக்கப்பட்டனால அவர் சொன்னாரா, உடனே என் மருமகன் ஒரு 10 வெள்ளை சட்டை எடுத்து தச்சுட்டாரு. 10 வெள்ளை சட்டை எடுத்து தச்சுட்டாரு. எனக்கும் 2 கொடுத்திருக்காரு. இனிமே வெள்ளை தான் உடுத்துவேன்னு அவர் சொல்லிட்டாரு. இவ்வளவு காலம் எனக்கு தோணாம போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல காரியங்களை டிஸ்கஸ் பண்ணாரு. நான் அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒண்ணுமே பேசல, ஒண்ணுமே பதில் பேசல. ஏன்னு சொன்னா நம்மளை விட பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் வீட்டுல தியானிச்சேன். இது நிறைய பேர் இப்படி சொல்றாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தியானித்த போது, காத்திருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்ச போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியதாவது, மத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28, 29 வசனங்கள்ல, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் காட்டு புஷ்பத்தை கவனிச்சு பாரு, எவ்வளவு கலர் கலரா நான் எப்படி உருவாக்கி இருக்கேன், அந்த மாதிரி சாலமோன் கூட உடுத்தினது இல்லை. அப்ப உங்களை அப்படி உடுத்தி அழகு பார்ப்பேன்னு சொல்றாரு. எப்படி கலர் கலரா அழகான ட்ரெஸ்ஸ உடுத்தி அழகு பார்ப்பேன். அதாவது ஒரு ராஜா கூட உடுத்தல, அந்த மாதிரி நான் உனக்கு உடுத்தி அழகு பார்ப்பேன், நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்படுற? அப்போ அவர் எங்கேயுமே அப்படி சொல்லல, நீ இதை போட்டாதான் நீ பரிசுத்தவான், நீ ஆவிக்குள்ளாலாம் இருக்க அப்படின்னு சொல்லல. நான் அதுதான் நான் தேடும் போது எனக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியது இதுதான். அப்போ நம்மளைய ஒரு அழகாகவும் ஒரு ராஜாக்களுக்கு நிகரான உடை போட்டுதான் ஆண்டவர் அழகு பார்க்க விரும்புகிறார். அது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது முடிஞ்சா வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனம். இவைகளுக்கு 7ஆம் சிஸ்டர். பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு அப்போ 7:9 அந்த மாதிரி, அதாவது அதே மாதிரி 7:13 17 பார்த்தோம்னு சொன்னா அதுலயும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கும். எப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவர் அவங்க உலகத்துல மிகவும் உபத்திரவப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து அதில் வெளுத்து அந்த உடையை வெளுத்து போட்டவங்க, அவங்களுடைய இருதயத்துல ஆட்டுக்குட்டியானவர்கள் வாசம் செய்கிறார். அவருக்கு அவங்க ஊழியம் செய்வாங்க, அவர்களுடைய கண்ணீரை அவரே துடைப்பார் என்பதாக இருக்கு. அப்போ வெள்ளை உடையை யார் தரார்? ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் வெள்ளை உடையை நமக்கு தருகிறார். அது நீதிமான் என்பதை, ஆசாரிய கூட்டம் என்பதை ஆண்டவர் அங்க நம்ம அடையாளப்படுத்தி கொடுக்கிறார். அப்போ வெள்ளையோட உடுத்தி கொள்றது தப்பு இல்லை, நான் அதை தப்புனே சொல்ல வரல. உடுத்தி கொள்ளலாம், தாராளமா உடுத்தி கொள்ளலாம். நம்ம ஆவியில வளர்றதுக்கு இது ஒரு அடையாளம்ங்கிறது அப்படி சொல்றது தப்புன்னு, அது சரியில்லை.
அப்போ கலர் ட்ரெஸ்ங்கிறது என்ன? கலர் ட்ரெஸ் வந்து இந்த எப்படி வேணாலும் கலர் ட்ரெஸ் பண்ணிக்கோ, நீ எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக உனக்காக இந்த உலகத்துல நான் படைச்சிருக்கேன். அதை வந்து நம்ம வந்து எப்படின்னா நியாயமா அனுபவிக்கணும். அது ஒண்ணுதான். அப்போ கலர் ட்ரெஸ்ங்கிறது என்னன்னா பரீட்சை. நமக்கு இந்த உலகத்துல நீ கலர் ட்ரெஸ் பண்ணு, ஆனா அதுல ஒரு பரீட்சை எழுது. அந்த பரீட்சைக்குல நீ சரியா இருக்கும் போது வெள்ளை உடை என்னும் பரிசு, அதாவது நீதிமான் என்ற பட்டம் தேவனால் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அப்படிதான் நான் பார்க்கிறேன். அத வந்து நம்ம வந்து குழப்பிக்க இப்ப புதுசா வர்றவங்க வந்துட்டு நிறைய பேர் சொல்றதை கேட்டு நம்ம அதை வந்து குழப்பிக்க கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் வந்து எனக்கு வெளிப்படுத்தினது. இது செஞ்சாதான் இந்த மாதிரி நீ வந்து ஆவில வளர்றனா நீ இதை செஞ்சாதான், அது செஞ்சாதான், நீ ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டாதான், அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி யார் சொன்னாலும் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஏனென்றால் நம்முடைய ஒவ்வொருவருடைய அழைப்பு வேற, நமக்கான ஊழியம் வேற, நமக்கான வரங்கள் வேற, அதுல குழப்பிக்க கூடாது. நமக்கான பரீட்சை வேற, நமக்கான சோதனைகள் வேற, நமக்கான பாடுகள் வேற. பாதை மட்டும் தான் ஒண்ணு, இயேசு. பாதை மட்டும் ஒண்ணு, இயேசு. அதே மாதிரி அடையக்கூடிய இடம் ஒண்ணு, மற்றபடி பரீட்சை எல்லாம் வேற. இப்ப காலேஜ்ல பாத்தீங்கன்னா என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் எனக்கு சொல்லுவா, அம்மா நீ ப்ரே பண்ணிக்கோமா, ஏன்னு சொன்னா நான் நாளைக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போவேன், நான் எடுக்கிற கொஸ்டின் பேப்பர் எனக்கு வந்து எல்லாம் நான் படிச்சதா ஈஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அடுக்கி இருக்கும். போகும்போது பிள்ளைங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு போய் அவங்கவுங்க உட்காந்து எழுதுவாங்க. எல்லாரும் படிக்கிறது ஒரே சப்ஜெக்ட் தான், ஆனா கொஸ்டின் பேப்பர் வேற வேற. அவங்களுடைய கொஸ்டினுக்கு அவங்க பதில் எழுதி ஆகணும். அவங்களோட பரீட்சைத்தாளுக்கு அவங்க பதில் எழுதணும். இப்ப செல்வியோடைய வாழ்க்கைய நான் வாழ முடியாது, அவங்களுடைய பரீட்சைய நான் எழுத முடியாது, என்னுடைய பரீட்சைய அவங்க எழுத முடியாது. அதனால நம்ம வந்து நம்மளுடைய பரீட்சைக்கு நம்ம தான் பதில் எழுதணும். அது போல இதை செய்யணும், இதை செஞ்சாதான் ஆவிக்குள்ளார வளர்றீங்கன்னா அதை கேட்காதீங்க. நம்மளை நடத்துபவர் நம் தேவன், அவர் மட்டும்தான் நம்மளை நடத்தணும். அதே போல அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கார் ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதாவது ஆவியில நம்ம கட்டப்படும் போது மறுரூபமாகிறோம். எப்படின்னா வெளி தோற்றத்தை மாற்றிக்கொள்வது அல்ல, அது தேவையும் இல்லை. அதை கர்த்தர் வந்து அதை பார்க்கறதும் இல்லை. மனுஷனுக்கு முன்பாகவோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, மனுஷங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதோ, நம்ம நடையோ உடையையோ பாவனையோ நடவடிக்கைகளையோ மாற்றிக்கொள்வது இல்லை. அது இப்போ எப்படின்னு சொன்னா ஆவிக்குள்ளா கட்டப்படுறது வந்து ஒரு வீட்டோட அஸ்திபாரத்தை போல. அது வெளியில வந்து தெரியாது, ஆனா பிரயாசம் ரொம்ப, கஷ்டம் ரொம்ப. எப்படின்னா அதுக்கு பெரிய பள்ளம் தோணும், டீப்பா எந்த அளவுக்கு டீப்பா நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கும். மேலாப்புல எழுப்பிட்டா அது விழுந்துரும். அதனால நல்ல டீப்பா ஃபர்ஸ்ட் தோண்டணும். அதுக்கு நிறைய நாள் ஆகும், நிறைய நம்ம பிரயாசப்படணும், நிறைய உழைக்கணும், நிறைய செலவு பண்ணணும். அப்பதானே அந்த அஸ்திவாரம் வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். அதே மாதிரிதான் நாமளும் அந்த அஸ்திபாரத்தை போல வெளியில மாறாது. ஃபர்ஸ்ட் அது வந்து எப்படின்னு சொன்னா அதிக நேரம் தேவனோட செலவிடுவது, உறவாடுவது, நம்ம உறுதிப்படுவது. வெளியில அஸ்திவாரம் எப்படி தெரியாதோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அது தெரியாது. ஆனா தேவனுக்கு பிரியமாக வாழ நம்ம வாஞ்சிப்பது, அவருடைய வார்த்தையில நடப்பது, அவருக்கு பிரியமாக நடந்து கொள்வது, முதலாவது நம்முடைய சிந்தையை பரிசுத்தமாக வைப்பது. ஏனன்னா அங்கேருந்துதான் எல்லாமே பிறக்கிறது, நன்மை தீமை எல்லாமே அங்கேதான் பிறக்குது. அதனால சிந்தையை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது, அங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவரை கொண்டு வந்து அமர்த்துறது. நம்ம வந்து உலக பாடுகளை ஒரே யோசனை அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆண்டவரை கொண்டு வந்து அங்க அமர்த்தி நம் சிந்தையில பரிசுத்தமாகவும் நம்ம இருதயத்தை பரிசுத்தமாகவும் வைத்து நம்ம சிந்தனையில அவரை நிறுத்தி அதில் பலங்கொள்ள வேண்டும், அதுல பலமா இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஜென்ம சுபாவங்கள் தன்னால மாறி நம்ம மனம் வந்து புதிதாக மாறும். அப்போ நம்ம மறுரூபப்படுவோம், அப்ப நம்ம ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்படுவோம். அதனாலதான்
தேவன் நமக்கு சொல்றாரு, யாரு சத்தத்துக்கும் செவி கொடுக்காதுங்க, எல்லா சத்தத்துக்கும் விலகி இரு. யோசுவா 1 யோசுவா 1:8, அதாவது 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பார்க்கும்போது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றார். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னா நமக்கு வெளி தோற்றம் இதெல்லாம் இல்ல, அவரோட நியாய பிரமாண புஸ்தகம், அதாவது நம் வேதாகமத்தில் உள்ள வார்த்தையின்படி நடப்பது, நம் வாயை விட்டு பிரியாம அதையே தியானித்து, அதையே நம்ம தலையில வச்சுக்கணும், அதையே தியானித்து, அதிலேயே இரவும் பகலும் அதையே தியானித்து கொண்டிருக்கும் போது, அவரையே சிந்தையில வைத்து கொண்டிருக்கும் போது அவர் சொல்றாரு, நான் நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன், உன் வழியெல்லாம் வாய்க்கும். அப்புறம் எதுக்கு நீ அதை தேவையில்லாத உலக பிரயாசத்துல எதுக்கு நீ கவனம் செலுத்துற? நான் தான் உனக்கு கொட்டி கையிலேயே பொக்கிஷமா கொடுத்திருக்கேன், அதை வாசிச்சு பாரு, அதுல இருந்து பிரியாம இரு, போதும். வேற எதுவும் யாரும் உன்னை நடத்த வேண்டாம். சிந்தையில எப்போதெல்லாம் நம்ம தவறுறோம் அதை பாருங்க. சிந்தையில எப்போதெல்லாம் தவறுகிறோம்னா, தேவன் நம்மை நாம தேவனை விட்டு விலகும் போது. அடுத்தது எரிச்சல், கோபம். அதாவது நம்ம எதுக்காவது ட்ரிகர் ஆகும் போது, நம்ம நிறைய பேர், நானும் தான், மூடுக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்துருவோம். எப்படின்னா, நமக்கு ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது, எல்லா மனுஷனும் அப்படிதான். அந்த நேரம் நம்ம ட்ரிகர் ஆயிடுவோம். அப்போ அந்த எரிச்சல், கோபம். அப்படி இல்லைன்னா யார் சொல்றத பார்த்தாலும் கேட்போம் பாருங்க, அப்போ யார் சொல்றத பார்த்தாலும் கேட்கும் போது அதுதான் கூடாது. அந்த செவி கொடுக்கும் போது, அல்லது பலவீனத்துல, உபத்திரவத்துல, இல்ல சோதிக்கப்படும் போது, இந்த மாதிரி நேரத்துலதான் நம்மளுடைய சிந்தை சிதைக்கப்படும். அதுலயும் பலங்கொண்டவர்களை பற்றி நம்ம பார்ப்போம். சங்கீத புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இதுதான் தாவீதோட சிந்தைய அசைக்காமல் இருந்த காரியம். தாவீதோட சிந்தையில இது மட்டும்தான் இருந்திருக்கும்ன்றத நான் நம்புறேன். இதுதான் அசைக்கவே முடியல. ஏன்னா எப்போதும் எல்லா காரியங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும், என் வாழ்க்கை முழுவதும் உயர்வானாலும் தாழ்வானாலும் என் தேவனை நான் முதன்மையாக கொண்டுள்ளேன், அவர் சித்தத்தின்படி நடக்கிறேன், அவர் எனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார். அதனால சோதனைகள், ஆபத்துகள், எதிர்ப்புகள், நிந்தைகள் வந்தாலும் நான் அவரில் நிலைத்திருப்பேன், அசைக்கப்படுவதில்லை என்ற விசுவாசம் எப்படி உறுதியும் அவன் மரண பரியந்தம் காத்து கொண்டான். தேவனுடைய ஹிருதயத்தில் இடம் பிடித்தான். அவனுக்கு மாத்திரம் இல்ல, அவன் 40 வருஷம் அரசாண்ட காலத்துல அதுக்கு நிகரா 10-15 வருஷம் அவன் சாவுக்கு ஏதுவான துரத்தப்பட்டிருக்கான். இருந்தாலும் அவ்வளவு மரண சூழ்நிலையிலிருந்து அவன் தேவனை ஆராதிப்பதும் தேவன் மீது பிரியங்கொள்வதிலே தவறுனதே கிடையாது. அப்போ தேவனை எப்பொழுதும் அவன் சிந்தையில வைத்திருக்கான், அவன் முன்னாடி நிப்பாட்டியிருக்கான். அதனாலதான் அவனுடைய வம்சத்திற்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதே போல ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அவன் தேவன் மேல அன்புல அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங். அதை விட ஸ்ட்ராங்கா மனுஷனா ஒருத்தரை பார்ப்போம், யோபு. அதாவது இப்போ நம்ம ஆபிரகாம் முதல் தாவீது வரையுமே பார்த்தோம்னு சொன்னா, எல்லாருக்கும் ஒரு தரிசனம் இருந்தது, ஒரு வாக்கு தத்துவம் இருந்தது, இல்ல ஒரு தீர்க்கதரிசி மூலமாவது சொன்னாங்க. ஆனா இவருக்கு எதுவுமே இல்ல, பாவம். திடீர்னு இவருக்கு எந்த தீர்க்க தரிசனமும் இல்லை, எந்த வெளிப்பாடு இல்லை, எந்த வசனமும் கிடையாது, எதுவும் கிடையாது. இவருக்கு திடீர்னு ஆண்டவர் ஒரு மனுஷனை வச்சு சாத்தான் கிட்ட பெட் பண்றாரு. எனக்கு நீ அவன் உயிரை மட்டும் விட்டுரு, சோதிச்சு பாரு அப்படின்னு ஆண்டவரே சொல்லணும்னா, அப்போ அந்த மனுஷன் எவ்வளவு மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும்,
இருந்திருக்காரு. அதை நம்ம யோபோட புஸ்தகத்தை வாசிக்கும் போது பாக்குறோம். அப்போ அவருடைய நண்பர்கள் நிந்திக்கிறாங்க. அவங்க அததான் ஆண்டவர் சொல்ற, நீங்க சபிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவரை சபிக்கிறவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணார். ரெண்டாவது அவருடைய அதாவது மனைவி, அவருடைய பெட்டர் ஹாஃப், அவங்களே வந்து தேவனை தூஷிச்சுட்டு வான்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவர் எவ்வளவு மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்து அந்த தேவனை தன்னுடைய சிந்தையிலிருந்து, அந்த மனைவி சொல்லாகட்டும், உலகத்தார் சொல்லாகட்டும், எந்த சொல்லும் அவரை அசைக்கவே முடியல தேவன்கிட்ட. அப்போ எவ்வளவு அவர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். அப்போ அவர் முன்னமே பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும் போதே டெய்லி வந்து ஏதோ பாவம் செஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு அந்த பலிகளை கொடுத்து டெய்லி அந்த விருந்து வச்சிருக்காரு. அப்போ தேவ பயம், தேவனுக்கு அவ்வளவு பயம், அவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல். அப்போ அந்த சிந்தனையில ஃபுல்லா அவருக்கு தேவன் நிறைந்தவராய் இருந்திருக்கிறார் அவர் கடைசி வரைக்கும். அதனாலதான் அவர் வந்து இரட்டத்தனையான நன்மையை பெற்றுக்கொண்டார். அப்போ நம்ம வந்து கொஞ்சமா அந்த காரியங்களை வாசிச்சுட்டு போயிடும், பட் அதுக்குள்ளார போய் வாழ்ந்து பாக்குறோம். அப்படி அந்த அந்த அனுபவத்தை நினைச்சாவே நமக்கு அப்படி இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க போது நாம கொஞ்ச நேரமாவது தவறிடுவோம். அவர் தவறாம எப்படி இருந்து அவர் இரட்டத்தனையான நன்மையை பெற்று கொள்கிறார் என்றால் அதற்கு எவ்வளவு அந்த உபத்திரவத்தை சந்திச்சு எவ்வளவு அந்த மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். அதை நம்ம பார்க்கணும். அப்போ அவங்க சிந்தையில அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அந்த வரம் நமக்கும் வேணும்னு ஆண்டவர்கிட்ட நம்ம வாஞ்சிக்கணும். அதே போல மனுஷகுமாரன் சோதிக்கப்பட்ட பொழுது 40 நாள் விரதம் இருந்து அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது அவர் வந்து என்ன சொன்னாரு, தன்னுடைய, அதாவது யாராவது ஒருத்தங்க பிலிப்பு 2வது அதிகாரம் 6-8 வசனங்களை வாசிங்களேன். பிலிப்பு 2:6-8 வசனங்கள். நானே வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நான் எதுக்காக இந்த வசனத்தை எடுத்தேன்னா, அவர் வந்து தேவனுடைய குமாரன், அவர்தான் அவருக்குள்ள எல்லா அதிகாரமும் இவருக்கு இருக்கு. இருந்தாலும் அதை அவர் எதையும் அவர் வெளிப்படுத்தல. அந்த சாத்தான் வந்த போது எதையும் வெளிப்படுத்தல. தான் வாழ்ந்த காலம் வரை தன்னுடைய எல்லா அதிகாரம் தனக்கு தெரியும். நான் மனுஷகுமாரன், நான் தேவகுமாரன் அப்படின்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் எதையும் அவர் பயன்படுத்தாமல் அவர் பிதாவுக்கும் அவருக்கும் என்ன ஒரு இது இருந்ததோ, உடன்படிக்கை இருந்ததோ, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அவர் சொன்ன வார்த்தையின்படி நிறைவேற்றுவதற்காக, அதை மட்டும்தான் அவருடைய சிந்தையில இருந்துச்சு. நான் எதை செய்யணும், எதுக்காக வந்தேன், அது மட்டும்தான். அதனால அவரையே அவரு வெறுமையாக்கி அந்த அடிமையின் கோலம் எடுத்து நம்மை மீட்டு கொண்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ அவருடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே இவருடைய சித்தமாக இருந்தது. அப்போ அவரு அப்படிதான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஜீசஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா மேன் ஆஃப் நோ மூடு. அவருக்குன்னு ஒரு மூடே கிடையாது. அதனாலதான் அவரை அசைக்கவே முடியாது. சீக்கிரம் எரிச்சல், சீக்கிரம் கோபம், சீக்கிரம் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு தண்ணி மாதிரி இருப்பாங்களாம். அப்போ அவரை வந்து அந்த மாதிரி உள்ளவங்கள அசைக்கவே முடியாதான். அந்த மாதிரி ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ இப்படிதான் இருக்கணும்னு அவர் நமக்கு எக்ஸாம்பிளா இருந்தவர். அப்போ நம்மளுடைய சிந்தை அப்பனா எப்படி இருக்கணும், நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்க வேணும்னா, இப்போ நமக்கு சந்தோஷம், இப்போ துக்கம் எல்லாமே எங்கேருந்து வருது? நமக்கு சந்தோஷம், துக்கம், அதுக்கப்புறம் என்னது திருப்தி, அப்புறம் கோபம், எல்லா இதுமே எங்கேருந்து வருது? நம்ம சிந்தையிலேருந்து தான் புறப்பட்டு வருகிறது. அதை இப்ப நான் எப்படி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னா, நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். அதாவது ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா வந்து நகர்வலம் வந்துட்டு இருக்காரு. நகர்வலம் வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அந்த பிச்சை எடுத்துட்டு இருக்கும் போது ராஜா என்ன பண்ணாரு, ஒரு செம்பு காசை அவனுக்கு கொடுத்தாரு. அந்த செம்பு காசை அவன் இப்படி கையில வாங்கும் போது அது தவறி பக்கத்துல உள்ள ஒரு சாக்கடையில விழுந்துருச்சு. விழுகவும் அவன் போய் அந்த சாக்கடையில அந்த காசை தேடுறான்.
தேடும் பொழுது ராஜா சொல்றாரு, அட பாவமே அப்படின்னு சொல்லிட்டு, நீ இங்க வா, அதை தேடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளி காசு கொடுக்குறாரு. அவன் அதையும் வாங்கிட்டு திருப்பி போய் அந்த செம்பு காசை அந்த சாக்கடையில தேடுறான். அப்ப என்ன அப்ப ராஜா சொல்றாராம், அப்ப அவனுக்கு தேவை இன்னும் அதிகம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு ஒரு தங்க நாணயம் கொடுக்குறாரு. அதையும் வாங்கிட்டு போய் அவன் அந்த சாக்கடையில அந்த காசை தேடுறான். அப்போ ராஜா சொல்றாரு, இவனை எப்படி திருப்திப்படுத்துறது? சரி, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு, இரு, உனக்கு நான் உன்னை ராஜாவாக்குறேன், அப்போ நீ திருப்தி ஆவியா அப்படின்னு கேக்குறாரு. ராஜாவாக்குவேனா, எப்படி ராஜாவாக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அவர் ராஜா சொல்றாரு, என்னுடைய ராஜ்யத்துல பாதி தரேன், அப்போ நீனும் ராஜா ஆயிடுவ, அப்ப திருப்தி ஆவியா அப்படின்னு கேக்குறப்போ அவன் சொல்றான், நீ குடுக்குற அந்த பாதி ராஜ்யத்துல இந்த சாக்கடையும் வருமானு, அதாவது நீங்க குடுக்குற அந்த பாதி ராஜ்யத்துல இந்த சாக்கடையும் வருமானு கேக்குறான். அப்போ இதுல இருந்து என்ன நம்ம பாக்குறோம், இந்த காரியத்துல என்ன பாக்குறோம்னா, அவன்கிட்ட பேசுனது யாரு அப்படிங்கிறத அவன் கவனிக்கல. ஒண்ணு, அவனுக்கு என்ன கொடுத்தும் அவன் திருப்தி ஆகல. இன்னொன்னு, தங்க காசு கிடைக்கும் போது சந்தோஷப்பட்டானா? இல்ல. பாதிய ராஜ்யம் கிடைக்கும் போது சந்தோஷப்பட்டானா? இல்ல. அப்போ நமக்கு சந்தோஷமோ திருப்தியோ எதுவுமே உலகத்திலிருந்து கொடுக்க முடியாது, உலகத்திலிருந்து நாம் எடுக்க முடியாது. நம்ம சிந்தனையில தான் இருக்கு, நம்மளுடைய யோசனையில தான் இருக்கு. அவன் அந்த செம்பு காசுக்கு பதிலா அந்த வெள்ளி காசோ தங்க நாணயமோ கொடுக்கும் போது அவன் சந்தோஷப்பட்டிருக்கணும். இல்ல, நம்ம கூட பேசிட்டு இருக்குது ராஜா, பிச்சைக்காரன்ட்ட ராஜா பேசுறாருங்கிற ஒரு சந்தோஷமாவது இருந்திருக்கணும். இல்ல, பாதி ராஜ்யம் கிடைத்து தான் ராஜாவாயிட்டானேங்கிற ஒரு திருப்தியாவது இருந்திருக்கணும். அதுவும் இல்ல. அப்போ அவன் அந்த அற்ப விஷயத்திலேதான் நிக்கிறான். அதே மாதிரிதான் நாமளும் ஆண்டவர் எது கொடுத்தாலும், அதாவது நாம எதை சின்னதா ஒண்ணு விட்டுருப்போம், இல்ல ஒண்ணு கிடைச்சிருக்காது. ஆனா அதுக்கு பதிலா ஆண்டவர் ஏதோ ஒண்ணு பெருசா நமக்கு கொடுத்திருப்பாரு. ஏன் இந்த நிமிஷம் நான் உயிரோட நம்ம இருக்கிறதே பெரிய விஷயம். கொரோனா காலத்தை யோசிச்சு பாருங்க, இப்ப சண்டை நடந்த யுத்த நேரத்தை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு காரியங்கள்ல இருந்து ஆண்டவர் நம்மளை தப்புவித்து உயிர் கொடுத்தவராக இருக்கிறாரு. அப்போ நம்மளோட இருக்கிறவர் பெரியவர் ராஜா, அவரை பற்றி நம்ம பெரியவரோட இருக்கிறோங்கிற நினைப்பு நமக்கு இருக்கணும். அதே மாதிரி அவர் கொடுத்தது, இப்ப ஒரு சின்ன வீடு கொடுத்துட்டாருன்னா நமக்கு அந்த வீட்டு முன்னாடி நிப்பாட்டுறதுக்கு ஒரு கார் வேணும்னு நினைப்போம். பைக்கு கொடுத்துட்டாருன்னா கார் வேணும்னு நினைப்போம். கார் கொடுத்துட்டாருன்னா அதுக்கு மேல ஒரு பெருசா வேற ஏதாவது யோசிப்போம். இப்படி ஒன்னொன்னா நம்ம திருப்தி அடையவே மாட்டோம். அப்ப திருப்திங்கிறது உலகத்தால கொடுக்க முடியுமா? இல்ல எதால, எங்கிருந்து கிடைக்கும்? இந்த உலகத்திலிருந்து கிடைக்காது, உங்களுடைய சிந்தையிலேருந்து தான். ஆண்டவர் எனக்கு கொடுத்தது போதுமானது, நான் முதலாவது அவரை தேடுவேன். இது இந்த எல்லா வசனத்தோடையும் இந்த ஒரு வசனம் மட்டும் ஒத்து போகும். எதுனா, முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், பின்பு இது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் இந்த ஒரு வசனம் எல்லா வசனத்தோடையும் ஒத்து போயிடும். ஏன்னா அவரை தேடினா போதும், பாக்கி எல்லாம் நீ நடக்கிறபடி நடந்துட்டே போ, பாக்கி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் இருக்காருன்றத நம்ம மறந்துடுவோம். அதனால நம்ம சிந்தனையிலேருந்து தான் நமக்கு சந்தோஷம் திருப்தி எல்லாமே புறப்படுகிறது. இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. நமக்கு இதுக்கும் மேல சொத்து கிடைச்சாலும் இன்னும் இதுக்கும் மேல வேணும்னு தான் நினைப்போமே தவிர நம்ம திருப்தி ஆக மாட்டோம். நம்ம திருப்தி நம்ம சிந்தனையில தான் இருக்கின்றது. அப்போ நம்ம எப்படி சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-5 வசனங்களை பார்க்கும்போது, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்போ நம்ம எப்படி
நம்ம சிந்தை இருக்கணுமா? ஒரு ஆறுதல் கொடுக்கிறதாகவும், அன்புல நிறைந்ததாகவும், தேற்றுகிறவர்களாகவும், நம்ம ஐக்கியப்படுகிறவர்களாகவும், ஒருவரை விட்டு கொடுத்து நம்ம வந்து அப்படியாப்பா அப்படின்னு ஒருவரோட விட்டு கொடுத்து ஏக சிந்தையா இசைந்த ஆத்மாக்களா ஒன்னா அப்படி கூடி நம்ம ஒரு சபையா சேருமோ கூடி நமக்கு என்னதான் ஒரு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை தொட்ட மாதிரிதான் ஆண்டவர் அவங்களையும் தொட்டு இருக்கிறாரு. அதனால அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அதை ஆர்கியூமெண்ட்ல எடுத்துட்டு போகாம அதை ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அதை நம்ம விட்டுடலாம். நான் முன்னாடியெல்லாம் ஆர்கியூ பண்ணிடுவேன். எப்படியா இருந்தாலும் இது எனக்கு சரியா படலைன்னா சரியா படலை அப்படின்னு ஆர்கியூ பண்ணிடுவேன். இப்போ ஆண்டவர் அதை சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால நம்ம ஆர்கியூ பண்ணாம நம்மளை விட அவங்க ஒரு படி மேலனே நம்ம நினைச்சு நம்மளை தாழ்வாய் எண்ணிக்கொள்ள வேண்டும். தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. நம்ம பிறருக்காக ஜெபிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய நடை, உடை, பாவனை, நம்மளுடைய பேச்சு எதுவுமே பிறரை பாதிக்காத அளவுக்கு பிறருடைய சிந்தனையை அதாவது சிதற வைக்க கூடாத அளவுக்கு இருக்கணும். இப்ப நம்ம வீட்டுல உள்ள நம்ம பெண் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா சொல்லி தரணும். ட்ரெஸ்ஸிங்ல வந்து ரொம்ப கவனமா இருக்க சொல்லி. இப்ப எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க, நான் எப்படி வேணாலும் போடுவேன், அவங்கதான் என்ன பார்க்காம இருக்கணும். அது எப்படி முடியும்? அது முடியாது. நம்ம வந்து எதுனாலும் நம்ம ஒரு கற்புள்ளதாய் நம்ம வந்து ட்ரெஸ் போடுறதுக்கே பல வருஷம் போராடி ஜாக்கெட் எல்லாம் போட்டோம் அப்படிங்கிறத நம்ம சரித்திரத்துல படிக்கிறோம். அப்ப அதையே நம்ம அரைக்குறையமா இப்போ போட்டோம்னா அடிமையின் ஆடை உடுத்துகிறதாதான் அர்த்தம். அதை போட்டுக்கிட்டு நீ பார்க்க கூடாது, நான் எப்படி வேணாலும் அரைக்குறையா ட்ரெஸ் போட்டிருப்பேன் அப்படிலாம். அது வந்து அடுத்தவங்களுடைய ஒரு சிந்தனையை சிதற வைக்கும். பிறருடைய கண்களுடைய இதெல்லாம் தூண்டும், சிந்தனையை வந்து மாத்தும். பலவீனமானவர்கள் அதாவது பலவீனப்பட்டவர்கள் வந்து அதுக்கு பாதிக்கப்படுவாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, நம்மளுடைய பெருமையோ நம்மளுடைய ஏதாவது நம்மளுடைய பேச்சோ மற்றவர்களை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். அப்படிதான் நான் இந்த வசனத்தை எடுத்துக்கிறேன். தனக்கானவைகளை மட்டும் இல்லை, எனக்காக மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்காகவும் நான் யோசிக்கணும். ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, இப்படியும் அடுத்தவங்களை நம்ம கொஞ்சமும் நோக்கடிக்காத அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளை தற்காத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். அந்த மாதிரி கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த ஒரு சிந்தை வந்து நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு. கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை நம்மள இருக்கணும்னா அது எப்படிப்பட்டது? பரிசுத்த சிந்தை, தாழ்மையான, நன்மைக்கு ஏதுவான, இரக்கமான, அன்பான, பிறருக்கானதை யோசிக்கிறதுக்கான ஒரு சிந்தை இல்லையா? பரிசுத்தம் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னா நம்ம சிந்தையில இருந்து தான் ஆரம்பிக்குது. அதாவது நம்ம சிந்தையில தோன்ற காரியம்தான் வந்து நம்ம எண்ணமா மாறி அதை வந்து நம்ம வாழ்க்கை நடைமுறையா மாத்தி செயல்படுறோம் இல்லையா? அதனாலதான் அதை காத்து கொள்வது மிகவும் அவசியம். அதாவது நம்முடைய வெளி தோற்றம், இப்ப கண்ணு, காது, மூக்கு எல்லாம் வெளியில தெரியற மாதிரி நம்மளுடைய சிந்தனைகள் வெளியில தெரிவதில்லை. அது வெளியில தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா பஸ்ல எல்லாம் பேர் ஓடிட்டே இருக்குல்ல, ஊரு பேர் போட்டு அப்படி ஓடிட்டே இருக்கல, அப்படி மட்டும் நம்ம சிந்திக்கிறது நம்ம நெத்தியில ஓடுனுச்சுன்னா ஒருத்தரும் நமக்கு உறவா இருக்க முடியாது. ஒருத்தருமே நமக்கு உறவா இருக்க முடியாது. நம்ம சிந்திக்கிறது வெளியில தெரிஞ்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவாவே இருக்க முடியாது. ஏன்னா சிந்திக்கிற திறனை ஆண்டவர் அருமையா கொடுத்தாரு. ஆனா நம்ம எப்படி சிந்திக்கிறோம், நம்ம எப்படி பேசுறோம்? மனசுல ஒண்ணு வச்சிருப்போம், வாயில ஒண்ணு பேசுவோம். ஆனா இப்ப பாருங்க, இப்ப கணவனுடைய முழு சிந்தனையில என்ன இருக்குன்னு ஒரு மனைவிக்கு தெரியுமா? இல்ல மனைவி என்ன சிந்திக்கிறான்னு சொல்லிட்டு முழுசா கணவனுக்கு தெரியுமா? இல்ல பிள்ளைகள் என்ன சிந்திக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியுமா? கிடையாது. ஒருத்தர் முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே இல்ல. அந்த யோசனைகளுக்கு எல்லையும் இல்லை, கடிவாளம் இல்லை. அதை ஆராய்ந்து அறிகிறார். அதனாலதான் தேவன் வந்து வெளி தோற்றத்தை பார்க்கிறதே இல்லை. அவர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். அதற்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அதனால அதை நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா வச்சுக்கணும். எப்படி ஒரு மரத்தோடைய வேர் வெளியில தெரியாதோ அந்த மரத்தோட வேர் எவ்வளவு தூரம் போகும், நம்ம யோசனை எப்படி ஓடும் தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்த நம்ம ஒரு விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டோம்னா அதை பல ஆங்கிள் யோசிப்போம். ஒரு மரத்தோட வேறு கண்டாம்னா ஓடும் பாருங்க, அந்த மாதிரி பல ஆங்கிள் யோசிச்சு அதுக்கு ஒரு உருவம் கொடுத்துருவோம் நம்ம.
அந்த மாதிரி நம்ம யோசனைகளை, நம்மளுடைய சிந்தையை பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அது ஒரு மரத்துடைய வேர் வெளியே தெரியாதது போல அது வெளியில தெரியாது. ஆனால் அது ஆழமாக சென்று பற்றி அந்த மரத்திற்கு அதுதான் பலமா இருக்கும். அப்ப நம்ம சிந்தனை எப்படியோ, அந்த வேர் எப்படியோ அது போலதான். அது என்னத்தை எடுத்து கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மரம் வலுவா இருக்கும். இப்ப நல்ல யோசனையோடு நல்ல சிந்தையோடு இருந்தேன்னா என்னுடைய நடக்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இல்ல என்னுடைய சிந்தனையும் அது வேற மாதிரி இருந்துச்சுன்னா என் செயல் வேற மாதிரி இருக்கும். நான் வேற மாதிரி தான் இருப்பேன், மாறுபாடானவளாதான் இருப்பேன். அதை நம்ம பார்த்துக்கணும். அதை நாம ரொம்ப பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா சில விஷயம் நம்ம எப்படின்னா காலையில ஏந்திரிக்கும் போது ஒரு பிரச்சனையோட அப்படி ஏந்திரிப்போம். அதாவது ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு அந்த பிரச்சனை ஈஸியா முடியக்கூடியதான் இருக்கும். ஆனா அத பல கோணத்துல யோசிச்சிருவோம் பாத்துக்கோங்க. யோசிச்சு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, அதாவது நம்ம எல்லாத்தையும் யோசிச்சு ஏதோ நம்மளே எல்லாத்தையும் சரி பண்ணிடுற மாதிரி. நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு, நம்ம தான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். ஏன்னா அந்த மாதிரி யோசிச்சு அந்த ஒரு இல்லாத விஷயத்துக்கு பெருசா ஒரு உருவத்தை கொடுத்து அது அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் யோசிச்சு 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 என்ன பண்ணிடுவோம், எல்லாத்தையும் தப்பான ஆங்கிள் நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சு அதையே நம்ம உருவம் கொடுத்து அதையே பெற்றுக்கொள்வோம். தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். இதுதான் எனக்கு நல்லதுதான் நடக்கும். அப்போ நம்ம அதாவது நம்ம அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா அங்க தேவனை மறந்து விடுவோம். அங்க தேவனுக்கு இடம் கொடுக்கவே மாட்டோம். அங்க அவரை மறந்துட்டு நம்மளே என்ன பண்ணுவோம், பல யோசனை பண்ணி நானே அதை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முற்பட்டு தவறான திட்டங்களை போட்டு தவறான ஒரு இதுல போயிடுவோம். போயிட்டு என்னாவும் அது தப்பாவே நமக்கு கிடைக்கும். அதனாலதான் எப்பவுமே நெகட்டிவா திங்க் பண்ணவே கூடாது. இது எனக்கு நன்மையா முடியும், ஆண்டவரை முன்னிறுத்துங்க. நம்மளுடைய தேவனை சிந்தையில வைக்கும் போது எல்லாம் நன்மைக்கு எதுவா நடக்கும். ஆண்டவரை நீர் பார்த்துக்கொள்ள. அதுக்குதான் மத்தேயு 6:27, எனக்கு அது சரியா சொல்ல தெரியல, அதுதான் நான் இந்த வசனத்தை சொல்றேன். மத்தேயு 6:27 கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நம்ம எவ்வளவு கவலைப்பட்டாலும் இந்த விஷயம் நடந்துருமோ அதை கவலைப்படுறதுனால அதை நம்ம அதை கூட்ட முடியுமா குறைக்க முடியுமா? இந்த மாதிரி நடக்க போகுதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிலிப்பியர் 4:6-9 ஒருத்தங்க வாசிங்க. பிலிப்பியர் 4:6-9. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டீர்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென். அப்போ நம்ம கவலைப்படுறதுனால ஒன்னையும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. தேவையில்லாம கவலைப்பட்டு ஆண்டவர்கிட்ட தூரமா போய் பல பேர் யோசனையை கேட்டு நம்மளும் குழப்பிக்கிட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கைக்குள்ள அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதை நாம் பெற்றுக்கொள்வது தவறு. அதுக்கு பதிலாக என்னால ஒண்ணும் முடியாதுப்பா, நான் உங்களோட பாதத்துல வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட சோத்திரத்தோட அவர் பாதத்துல வச்சுட்டு எதுக்கும் கவலைப்படாம அது எனக்கு வாய்க்கும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட அதை நோக்கி காத்திருப்பது மட்டும்தான் நலம். அதுதான் சொல்றாரு, உண்மையானது எதுவோ நமக்கு இது நடக்கும், இது நல்லது, அதான் அந்த நன்மையானது எதுவோ அதை மட்டுமே யோசிங்க. எதுவுமே எது நன்மையானதோ எனக்கு இது கிடைக்கும், அது நீதியா இருந்தா எனக்கு கிடைக்கும், அது எனக்கு உண்மையா இருந்தா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நம்ம வாஞ்சித்து அவரை நோக்கி காத்திருப்பதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. அதுக்கு மிஞ்சி நீங்க நம்ம காலடி எடுத்து வச்சோம்னு சொன்னா அது
அது ஃபெயிலியர் தான். அதே போல நம்ம என்னிடத்தில் கற்றும் கேட்டும் இருக்கிறது எதுவோ அந்த மாதிரி செய்யுங்க. அதாவது அவரிடத்துல ஆண்டவர் எதை சொல்லி இருக்கிறாரோ, எதை நாம் ஜீவ புஸ்தகத்தில் வாசிக்கிறோமோ, எதை கற்றுக்கொள்கிறோமோ, அவர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி செய்தால் சமாதானத்தின் தேவன், எப்படி சமாதானத்தின் தேவன் நம்மளோட இருப்பார். கண்டிப்பா ஒரு தேவ சமாதானம் நம்மள்ட்ட இருக்கும். எல்லார்ட்டையும் யோசனை கேட்டோம்னு சொன்னா ஆளுக்கு ஒரு யோசனைய சொல்லுவாங்க. அப்போ நம்ம இன்னும் குழப்பம் அடைஞ்சிருவோம். ஒரே ஒரு விஷயம், என்னால ரொம்ப முடியலன்னா அழுதுகிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரே உபவாசம் வச்சு அழுதுகிட்டு அவரோட அப்படியே சமூகத்துல உக்காந்துருவேன். வேற ஒண்ணுமே என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நான் என்ன செஞ்சிட முடியும் என்னால, நீங்க என்ன எனக்கு நன்மையோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை தவிர நமக்கு வேற எதுவுமே இல்லை. அதுதான் நம்ம புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள வந்து கிடைக்கும் கண்டிப்பா. அது வந்து நம்ம சிந்தையை ஆண்டு கொள்ளும். அது மட்டும்தான் நம்ம சிந்தனையில இருக்கும். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் எதுக்கும் பாத்திரன் இல்லை, நான் எதையும் கேட்க மாட்டேன், நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுறது தவிரதான் அது மட்டும்தான் நம்ம சிந்தனையை ஆண்டு கொள்ளணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் வழிவாசல்களை நிறைய திறந்து தருவார் என்பதை நான் இங்க சொல்லிக் கொள்றேன். ஏன்னு சொன்னா, நான் ஒரு சின்ன சாட்சியம் சொல்லிக்கிறேன். என்னோட பையனை எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ரொம்ப வாழு, அவன் சின்ன பிள்ளையில அடங்க மாட்டான், பேச்சு கேட்க மாட்டான், வெளியில சுத்துறது, அலையிறது, ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் உருப்படவே மாட்டான், இவன் நல்லாவே இருக்க மாட்டான், இவன் உருப்படவே மாட்டான், இவன் நல்லாவே வர மாட்டான், இவன் நடுத்தீர்ல நிப்பான், ஒன்னையும் நடுத்தீர்ல நிப்பான், இப்படி நிறைய நான் சொல்றது கம்மி நிறைய சொல்லுவாங்க. சொல்லும் போது நான் வந்து அதெல்லாம் காதுல கேட்கவே மாட்டேன். நீங்க எல்லாம் என்ன ஆண்டவரா, நீங்க எல்லாம் அவனை படைச்சவங்களா இல்ல அப்படின்னா. ஆனா வார்த்தைக்கு வலிமை உண்டு. ஆனா அதுக்கு எதிர்வார்த்தையாக நான் ஆண்டவருடைய சமூகத்துல பேசுவேன். காலையில எந்திரிச்சதானே நான் வந்து நமக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கு. நம்ம பெண்கள் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மனசுல எடுத்துக்கணும், நான் தான் இந்த குடும்பத்துல உள்ள தூணு, நான் தான் இந்த குடும்பத்தை தாங்குறேன். அது நம்ம சிந்தனையில எப்பவும் இருக்கணும். நான் அப்படிதான் நினைச்சுக்குவேன். நான் காலையில எந்திரிச்ச உடனே நான் தான் இந்த குடும்பத்தோட தூண், நான் தான் இந்த குடும்பத்தை தாங்கணும். அப்போ என் பிள்ளையோட வார்த்தைக்கு இப்ப யாரெல்லாம் பேசினாங்களோ அதுக்கு எதிர் வார்த்தையாக நான் ஆண்டவரிடம் பேசுவேன். என் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில நான் என் பிள்ளைய ஆசீர்வதிக்கிறேன். அப்படி எதுவும் நடக்காது, என் பிள்ளையின் தலையில ஆசீர்வாதம் தங்கும், என் பிள்ளை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நான் நன்மையே பேசுவேன். இன்னைக்கு ஆண்டவருடைய பயத்தோடையும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தும் ஆண்டவருக்கு தசமபாகம் கட்டணும்னு அந்த பிள்ளையோட வாயால ஆண்டவர் எனக்கு சொல்ல வச்சாரு. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு இன்னும் விசுவாசம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போனா அப்படி சொன்னவங்க முன்னால இன்னும் என் பிள்ளை இன்னும் நல்ல ஒரு என்ன சொல்றது தகுதியோட போய் நிக்குங்கிறத நான் உறுதியாய் விசுவசிக்கிறேன். அப்போ காலையில எந்திரிக்கும் போது பல பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்திரிச்ச உடனே நம்ம சிந்தையில இருக்க வேண்டிய ஆண்டவர் மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எந்திரிக்கணும். இவங்கள்ட்ட போனாதான் ஆசீர்வாதம், அவங்க எனக்கு ஜெபிச்சாதான் ஆசீர்வாதம், இவங்க ஜெபிச்சாதான் ஆசீர்வாதம் இல்ல. என் குடும்பத்துக்கு என்னை விட யாரால அதிகமா ஜெபிச்சிட முடியும், என் பிள்ளைகளுக்கு என்னை விட வேற யாரால அதிகமா வாழ்த்திட முடியும் அப்படிங்கிறது நம்மளோட சிந்தனையில எப்பவும் இருக்கணும். இருந்துட்டு நம்ம காலையில எந்திரிச்சோன்னே நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கொள்ளும் பொழுது அப்போ வந்து நம்ம வந்து அவருடைய நாமத்துல நம்ம எதை கேட்கிறோமோ அது வந்து நமக்கு நடக்கும். நான் ஆண்டவர்கிட்ட நம்ம பிரியமா நடந்து கொள்ளும் போது நம்ம கணவருக்கு நம்ம பிரியமா மாறுவோம், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எக்ஸாம்பிளா மாறுவோம். ஏன் நம்மளோட சாட்சியை நம்மளுடைய சபைகள் பேசும், நம்ம பேச வேண்டாம், நம்மளுடைய சபைகள் பேசும், நம்ம மேல கிறிஸ்து இயேசுனுடைய வாசனை வீசும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நம்ம வந்து நம்மளுடைய பெண்களை தான் சொல்லியிருக்காரு ஆண்டவர். வந்து கணவனை ஆதாயப்படுத்திக் கொள்வான்னு, எந்த கணவனாவது மனைவியை ஆதாயப்படுத்திக் கொள்வான்னு எங்கேயுமே இல்லை. நமக்கு அவ்வளவு ஒரு பெரிய வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதனால நம்ம சிந்தையை விட்டு இது விலகவே கூடாது. நம்ம குடும்பத்திற்கு நாம தான் தூண்கள், நாம தான் இதெல்லாம் சரி செய்திட முடியும். யாரால சரி செய்திட முடியும்னா நம்மளால சரி செய்திட முடியும், எதை வேணாலும் சரி செய்திட முடியும். ஏசு கிறிஸ்து அவருடைய நாமத்தினால அவரை மட்டும் சிந்தையில வைத்துக் கொள்ளும் பொழுது. அதே போல பாருங்க,
பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 16 வசனம் வாசிக்கும் போதுல நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. நான் சொன்னது மாதிரிதான், முதலாவது அவரை தேடணும். அப்போ எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. நாம எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம், கிறிஸ்து இயேசுவினால எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை சிந்தனையில வைத்துக் கொள்ளணும். நாம மட்டும் பெற்றுக்கொள்ளவா, நாம மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை வைத்துக் கொள்ளவா, நாம மட்டும் அவரோட அன்பை ருசி பார்க்கவா? இல்ல, அதை பகிர்ந்து கொடுக்க. நான் எதை பெற்றுக்கொண்டனோ அதை பலருக்கு சொல்ல, அதை நம்ம சரிவர செய்யணும். அதை செய்யறதுக்காக தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அதுதான் நம்ம இலக்கு. நம்ம என்ன இருக்கட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரு தான் நம்ம முன்னாடி இருக்கணும். அவரை நாடி, அவர் தான் நம்மளுடைய கொள்ளை பொருள், பந்தய பொருள், நம்மளோட இலக்கு, நம்மளோட பரலோகம். அதை நோக்கி ஓடணும். இங்கே வாழ்றது வாழ்க்கையா? இது வாழ்க்கை இல்ல. நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன், நிறைய பேர் வாயில நான் பாக்குறேன், நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். இது வாழ்க்கை அல்ல. இது நம்ம வாழ போற வாழ்க்கைக்கான பரீட்சை. இந்த உலகம் நம்ம வாழ்க்கை மறுமைதான் நம்மளுடைய வாழ்க்கை. கிறிஸ்து இயேசு கூட போய் நம்ம 1000 வருஷம் வாழ போறதுதான் வாழ்க்கை. அதுக்கு முன்னான பரீட்சை தான் இது சிந்தையில நம்ம வைத்துக்கொண்டு அவரை ஒரு பந்தய பொருளா, கொள்ளை பொருளாக நினைத்து அதை நோக்கி நம்ம ஓடணும். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எல்லாரும் நம்ம இந்த சிந்தையதான் இருக்கணும். இதுல ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தா அது தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அது நம்ம அதை பார்த்துக்க வேண்டாம். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறினவராய் இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம். நீ இவ்வளவுதான் கத்திருக்க, உனக்கு இவ்வளவுதான் தெரியும், நான் உன்னை விட பெரியவ, எனக்கு இதெல்லாம் வரும் அதெல்லாம் வரும், அந்த ஆர்குமெண்டே வேணாம். எது வரைக்கும் நம்ம தேறி இருக்கோம் கிறிஸ்து இயேசுக்குள்ள அப்படின்னா எல்லாரும் ஒண்ணுதான். அவர் பார்வையில எல்லாரும் ஒண்ணுதான். அது வரைக்கும் போதும். கிறிஸ்து இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா? அவருக்கான தேவ பயம் மனசுல இருக்கா? தவறு செய்ய நீங்கள் நடுங்குகிறீர்களா? அப்போ நீங்க ஆவிக்குள்ள வளர்ந்துட்டு வரீங்கன்னு அர்த்தம். அது போதும். அப்போ எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில ஒண்ணுதான். அப்போ ஏக சிந்தையாய் இருப்போம் அப்படின்னு. அப்போ ஏக சிந்தையாய் இருந்து ஆண்டவரை நாம தொழுது கொள்ளணும். அப்போ அப்படின்னு ஆண்டவர் இங்க வெளிப்படுத்துகிறார். ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். எப்படி என்னன்னு சொன்னா, நம்ம சில விஷயங்கள்ல நம்ம சிந்தித்து ஆண்டவருடைய யோசனை கேட்டு தான் நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவரை மட்டும்தான் நம்ம சிந்தனையில வைத்துக் கொள்ளணும். அப்பதான் பரிசுத்தம் எதுவோ, கற்பு எதுவோ, நன்மை எதுவோ, நீதி எதுவோ அது நமக்கு விளங்கும். இல்லைன்னா நமக்கு விளங்காது, நமக்கு தெரியாது. நம்ம தவறான முடிவை தான் எடுப்போம். அது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம எதற்கான அழைப்பை பெற்றோமோ, எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை நம்ம ரட்சிப்பை சரியாக பயன்படுத்த வேணும். இல்லைன்னா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்ப்பா, நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நினைச்சா, அதாவது கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாதான் அர்த்தம். நீ மட்டும் அதாவது இந்த கன்னிகைகள் பத்தாத எண்ணெயை கொண்டு போன மாதிரிதான், கூடுதல் எண்ணெயை கொண்டு போனோம் இல்லையா, 4 ஆத்துமாக்களுக்காவது நம்ம சொல்லணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை அந்த வேலையை டக்குன்னு செய்யணும். நாளைக்குன்னு நம்ம தள்ளி போடக்கூடாது. நாளைக்குன்னு தள்ளி போடும் போது என்னோட ஆயுசு நாட்கள் எனக்கு தெரியுமா, என்னுடைய நாட்கள் எவ்வளவுன்னு எனக்கு தெரியுமா? இல்லையே. நாளைக்கு காலையில நான் எந்திரிக்க மாட்டேனோ? அப்போ இன்னைக்கே செய்யணும், இப்பவே செய்யணும். ஒரு 2 பேர் காதுலையாவது சொல்லிடணும். அந்த மாதிரி ஒரு அப்போ நம்ம சொல்ல மறந்துட்டோம். சரி, நாளைக்குன்னு தள்ளி போட்டேன், நான் நாளைக்கு காலையில எந்திரிக்கல, நான் இறந்து போயிட்டேன், அப்போ நான் ஜீவ புஸ்தகத்தில் இடம் பெற மாட்டேன், என் தேவனால் தள்ளப்படுவேன், நான் மறக்கப்படுவேன். அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு நான் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்க விரும்புறேன். எப்படின்னா, நிலவுல கால் வச்சது ஃபர்ஸ்ட் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நிலவுல ஃபர்ஸ்ட் கால் வச்சது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவல் நீல் ஆம்ஸ்டாங் அப்படின்னு சொல்லிட்டு
ஆனா அந்த விண்கலத்தை ஓட்டி சென்றவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. அதாவது முதல்ல அங்க கால் வைக்க வேண்டியவர் அவர் இல்ல, வைத்தவர் அவர் தான், ஆனா வைக்க வேண்டியவர் அவர் இல்ல. அவர் இந்த விண்கலத்தை ஓட்டி சென்ற பைலட் எட்வின் சி ஆல்ட்ரின். அவர் தான் அந்த விண்கலத்தை ஓட்டிய பைலட்டு. அவர் தான் மொத அங்க காலை வச்சிருக்கணும். அது ஏன் தவறுனுச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். எட்வின் சி ஆல்ட்ரின் 12 வருஷம் பயிற்சி பெற்றவர். அதாவது புவி ஈர்ப்பு சக்தி இல்லாத இடத்துல 12 வருஷம் பயிற்சி பெற்று 3 வருஷம் வீட்டுக்கு கூட போகாம அந்த பயிற்சியில தேறினவர். இங்க போய், அதாவது நம்ம விண்கலத்துல போய் அங்க ஆராய்ச்சி பண்றதுக்காகவே இங்க ரெடி ஆகுறாரு அவரு. 12 வருஷம் பயிற்சி, 3 வருஷம் வீட்டுக்கு கூட போல, டே நைட்டு பயிற்சி. அதே போல நீல் ஆம்ஸ்ட்ராங் 2 வருஷம் பயிற்சி பெற்றவர். 2 வருஷம் பயிற்சி பெற்றவர். அவர் ஸ்பேஸ்மேன் கிடையாது, சீமேன். அதாவது கடல்ல டைவிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சீமேன் தான் அவரு. அங்க ஆழ்கடல்ல புவியீர்ப்பு சக்தி இருக்காதான். அங்க குதிச்சு அவரு சில பயிற்சிகளை செய்து அதுல ஜெயிச்சு வெற்றி பெற்று அவர் செலக்ட் ஆனாரு. அப்போ இவங்க 2 பேரையும் அந்த விண்கலத்துல வச்சு சந்திரனுக்கு அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுது அங்க போய் இலக்கு அடைஞ்சாச்சு. போய் அங்க அந்த விண்கலத்துல இருந்து இறங்கணும். அப்போ இங்கேருந்து கமாண்ட் போகணும். கமாண்ட் போனாதான் அங்க இறங்குவாங்க. இங்க இருந்து கமாண்ட் போகுது, பைலட் ஷால் பாஸ் அப்படின்னு சொல்லி கமாண்ட் சொல்லிட்டாங்க. அப்போ எட்வின் சி ஆல்ட்ரின் இறங்கணும். அவரு அங்க நின்னு யோசிக்கிறாரு, இது எப்படிப்பட்ட நிலமாக இருக்குமோ, இதுல இறங்கலாமா, இது எப்படி இருக்குமோன்னு யோசிக்கிறாரு. 3 செகண்ட் தான் டைம், 3 வினாடிகள் மட்டும்தான் டைம். இவர் யோசிச்சே அந்த 3 வினாடிகள் முடிந்தது. 4வது வினாடி போய் 5வது வினாடி என்ன சொல்லிட்டாங்க, கோ பைலட் கேன் பாஸ். அப்போ கூட வந்த பைலட், கோ பைலட் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங், கூட போனவர். கோ பைலட் கேன் பாஸ்னோட நீல் ஆம்ஸ்ட்ராங் 1 நிமிஷம் கூட யோசிக்கல, குதிச்சுட்டார். அப்போ குதிக்கவும் என்னாச்சு, நிலவில் முதல் கால் பதித்த மனிதன் என்று வரலாற்றில் இடம் பெற்றார். எதையுமே அவரு யோசிக்கல, டக்குன்னு குதிச்சுட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவரு டக்குன்னு குதிச்சுட்டாரு. அப்போ என்ன அவர் நினைச்சிருப்பாரு, இதற்காக தானே நான் வந்தேன், இதுக்காக தானே நான் பயிற்சி பெற்றேன், இதற்காக தானே நான் வந்தேன், இதை தானே நான் செஞ்சு ஆகணும் அப்படின்னு டக்குன்னு குதிச்சுட்டாரு. அவரு எத்தனை வருஷம் பயிற்சி என்பது அல்ல, எவ்வளவு கற்றுக்கொண்டோம் என்பது அல்ல. அவர் 12 வருஷம் பயிற்சி பெற்றவர். யோசிச்சு தன்னுடைய, அதாவது வரலாற்றினால் மறந்துட்டாங்க. வரலாறு அவரை பின்னாடி தள்ளிடுச்சு, அவரை யாருக்குமே தெரியாது. ஆனா இவர் கொஞ்சம் 2 வருஷம்தான் இவருக்கு பயிற்சி. ஆனா போனாரு, என்ன காரியத்துக்கு போனாரோ அதை யோசிக்காம செஞ்சதுனால வரலாற்றில் இடம் பெற்றார் அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அதே போலதான் நாமளும் எதுக்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பையும் அந்த ரட்சிப்பையும் பிரயோஜனப்படுத்த வேண்டும். தயங்கி நாட்களை தள்ளும் பொழுது நாமும் பின்னுக்கு தள்ளப்படுவோம், தேவனால் மறக்கப்படுவோம், ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேரு வராது. அப்போ யோசிக்காம செஞ்சவரோட பேரு இன்னைக்கு வரலாற்றில் இடம் பெற்று விட்டது. யோசிச்சு ஒரு 3 வினாடி யோசிச்சு அந்த தன்னுடைய கால தாமதிச்சதுனால வரலாற்றினால் அவர் மறக்கப்பட்டார், அவர் பேரே வரல. செஞ்ச பயிற்சி எல்லாம் என்னாச்சு, வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். போன பிரயாசப்பட்டு போய் அதுவும் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். எது அங்க தடுமாற்றம் எங்க வந்தது, சிந்தையில் வந்தது, சிந்தையில தடுமாற்றம். ஏன்னா நான் எதற்காக வந்தேன், எதற்காக கிறிஸ்து இயேசுவினால் பிடிக்கப்பட்டேன், அதுல நம்ம கரெக்டா இருக்கணும். இருந்துட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில எந்த தடுமாற்றமோ எந்த ஏமாற்றமோ இருக்காது என்பதாக நான் இங்க ஆண்டவரால் உணர்த்தப்பட்டேன். ஆண்டவர் தாமே இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் பிரயோஜனப்பட்டிருக்கும் நம்புறேன். நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்து முடிப்போம். ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே இந்த வேளையில ஏசப்பா நாங்கள் எங்களுடைய சிந்தையை பரிசுத்தமாக ஆண்டவரே
வைக்க ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை பரிசுத்தமாக வைக்க ஆண்டவரே, அதற்கெல்லாம் உம்மை காவல் வைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விஷயங்களை போட்டு குழப்பிக்கொள்ளாதபடிக்கு எங்களால் எதுவுமே கூடாது என்பதை நாங்கள் முற்றிலும் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் சிந்தையிலும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலும் முழுமையாக நீரே ஆட்கொள்ளும்படி உம்மிடத்துல மன்றாடுகிறோம் ஏசப்பா. எங்களுடைய சிந்தையிலும் செயலிலும் நீரே வெளிப்படும்படிக்கு ஏசப்பா உம்மிடத்துல மன்றாடுகிறோம். உமது முகத்தின் ஒளியை எங்கள் மீது ஒளிரச் செய்யும் அப்பா. உமது நீங்கா பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய சமூகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசப்பா. எல்லாவற்றிற்கும் நீர் ஒருவரே போதுமானவர். உம்முடைய தூய நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.